சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 8த் ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் சயன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோவ ஃபுல்லா வந்து பாருங்க. எப்பயோ நடைபெற்று உங்களுக்கு இந்நேரம் வந்து லீவ் வர வேண்டியது. சரி ஓகே. எலக்ஷனு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ரம்ஜான், ரமலான் பண்டிகைலாம் வந்து முடிஞ்சுச்சு. அதனால வந்து முடிஞ்சிச்சு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. மொத்தம் டோட்டலா 8த் ஸ்டாண்டர்டுக்கு 100 மார்க்ப்பா. ஓகேங்களா? எத்தன ஹவர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 1/2 ஹவர்ஸ் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 12 1 மார்க் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 12 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. அத முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஓகேங்களா? எதுலேருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? 13ல இருந்து 17 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்றது வந்து கேட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? அடுத்தது 18லிருந்து 22 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது எத்தனை மார்க் வந்து கேட்டிருக்காங்கன்னா, 5 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. மேட்ச் த ஃபாலோவிங் ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 27 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான இங்கிலீஷ் மீடியம் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 27மே வந்து 1 மார்க்கு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5th சாப்டர் ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோவிங். 28லிருந்து ஸ்டார்ட் ஆகி 40 வரைக்கும் 13 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 13 3 மார்க் கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டினில் எதனா 10 எழுதுனா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 28வது வந்து பாருங்கள், டெஃபனிஷன் ஃப்ரிக்ஷன் கிவ் டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 29வது கிவ் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எ கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 13th ரைட் எ நோட் ஆன் கன்வெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 31 எர்த் ஆக்ட்ஸ் அஸ் ஏ ஹியூஜ் பார் மேக்னெட் ஒய் கிவ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது டெஃபனிஷன் வந்து ஒன்று கேட்டிருக்கிறாங்க. மறுபடியும் மேட்ச் இட் ஓகேங்களா? இது 4மே எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்தது ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். 34 வந்து பாருங்கள், CO NTO NO2 PCl5 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35 ஓகேங்களா? வாட் இஸ் எ நியூட்ரிஷியேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 36 நேம் த பிளேசஸ் இன் தமிழ்நாடு ஆம்சிங் விண்ட் எனர்ஜி ஃப்ரம் விண்ட் மீல்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மில்ஸ்ன்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 37வது டெஃபனிஷன் தல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தல்லஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 38வது மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆலோவெயில் ஆலோவெயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆலோவெயில் ஓகேங்களா? அதாவது கற்றாழை அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது 39 லிஸ்ட் அவுட் த சேஞ்சஸ் வித் ஆக்கர் டியூரிங் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவுமே வந்து 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது 40 வாட் இஸ் க்ராப் ரொட்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் எனி 8 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதில் 41 42 43 44 45 46 47 48 49 50 ஓகேங்களா? 41 to 50 வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 கொஸ்டின்ஸில் ஓகேங்களா? இந்த 10 கொஸ்டின்ஸில் எதனா 8 4 மார்க் எழுதுனா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிறைய இருக்குது. ஸ்டேட்டு பாஸ்கல் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸு, எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் தியம்ஸ் பிளாஸ்க்கு, லிஸ்ட் அவுட் யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸு, அப்புறமா வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1, எக்ஸ்பிளைன் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் ஸ்பாயில்டு பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில்னு சொல்லிட்டு 51 52 53 51ல் 2 7 மார்க்கு, 52ல் 2 7 மார்க்கு, 53லேயும் 2 7 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஆக மொத்தமாக 21 மார்க். 51ல் ஏ பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் எ
பெரிஸ்கோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இல்லைன்னா டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஏர், காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 52ல் 2 கேட்டிருக்காங்க. 52ல் 7 2 எழுதுனா தான் 5 மார்க்கு. அதில் நேம் த எலமெண்ட்ஸ் வித் த ஃபாலோவிங் சிம்பிள்ஸ் NA BA WAI அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இல்லைன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் வேஸ் பை விச் வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 53ல் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் காமன் ஹியூமன் டிசீஸ் கேஸ்டு பை மைக்ரோ ஆர்கனைசேஷன் அல்லது ஹவ் இஸ் த ஸ்கெலிட்டன் ஆஃப் ஏ பேர்ட் வெல் சூட்டட் ஃபார் ஃப்ளையிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு 21 மார்க்கு, 4 மார்க்குக்கு 32, அப்புறமா 2 மார்க்குக்கு 20, 1 மார்க்குக்கு 27. ஓகேங்களா சில குட்டீஸ்? அவ்வளோதான், முடிஞ்சிருது. தமிழ் மீடியத்துக்கு தனியாக இருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி இது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.